தீபிகா வணக்கம். நிச்சயமாக நேற்று இரவு நாங்குநேரியில் நடைபெற்ற இரட்டை கொலை, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நடந்த பயங்கர இரட்டை கொலை மற்றும் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் பொதுமக்கள் களக்காடு நாங்குநேரி சாலையில் இன்று காலை தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது என்றே கூற வேண்டும். நேற்று இரவு நடந்த கொடூர தாக்குதலை தொடர்ந்து இன்று காலை தற்போது நாங்குநேரி களக்காடு சாலையில் பெரும்பத்து கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அப்பாவிகளை கொன்று குவித்த மர்ம கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். தீபிகா, இதனால் நாங்குநேரி களக்காடு இடையிலான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. நேற்று இரவு முதல் நாங்குநேரியில் இருந்து மஞ்சக்குளம் பெரும்பத்து வழியாக ஏர்வாடி செல்லும் தடத்தில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பதற்றம் தணியாத நிலையில் இன்று இரண்டாவது நாளாகவும் இந்த பகுதிகளில் பொது போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் கடும் அவதி அடைந்துள்ளனர். தற்போது பொதுமக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடந்து வருகிறது. போலீசார் பெருமளவில் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் பொதுமக்கள் அதையெல்லாம் கடந்து சாலை மறியலில், குறிப்பாக பெண்கள் ஆவேசத்துடன் சாலை மறியலில் அமர்ந்து இருக்கின்றனர். நேற்று நடைபெற்ற இந்த வெறித்தனமான படுகொலையில் ஜான் மார்க் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த செங்கல் தூளை தொழிலாளி திரிநாத் கட்டா என்பவரும் பலியானார். இது தவிர மேலும் 5 பேருக்கு திருநெல்வேலி மாவட்டம் அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அதில் ஒருவருக்கு கை விரல்கள் முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் டாக்டர் மகேஸ்வர் தயாள், தென்மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி விஜயேந்திர பிதாரி மற்றும் திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணன் மற்றும் எஸ்பி பிரசன்னகுமார் ஆகியோர் அனைவருமே திருநெல்வேலியில் முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே வருகிறது. தற்பொழுது போலீசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர போலீசார் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதில் சந்தேகப்படும்படியாக 6 பேரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் சாலையில் டீ குடித்துக் கொண்டிருந்த ஒரு கடையில் டீ கொண்டிருந்த ஒரு 7 பேர் அடங்கியவர்களை ஒரு 5 பேர் 6 பேருக்கும் மேலான கும்பல் ஒன்று சம்பந்தமே இல்லாமல் வெட்டி சாய்த்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நிகழ்வுகளையும் தகவல்களையும் திரட்டி கொண்டிருக்கிறோம். தீபிகா.